மணிகண்டன் மீனாட்சி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 16-17 வயது சிறுவர்களுக்கான மன அழுத்தம் எதனால் உண்டாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 16-17 வயது சிறுவர்களுக்கான மன அழுத்தம் எதனால் உண்டாகிறது? $1,000,000 கொஸ்டின். சொல்லி முடியாது. 1 2 பல விஷயங்கள் இருக்குது. மெயினாக நான் சொல்கிறேன், பிரெயின் எக்ஸசிவ் வளர்ச்சிக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ரூனிங் போகும். ப்ரூனிங்னா என்னது? ஒரு செடி நல்லா வளர்ந்துருச்சு, அழகு செடி வீட்டில் வச்சுருக்கீங்க, நிறைய வளர்ந்துருக்கு. அது என்ன செய்வீங்க? ப்ரூன் பண்ணி விடுவீங்க. ரோஜா செடி பார்க்கில் பாருங்கள், ஊட்டியை கொடைக்கானல் அங்கே உள்ள பார்க்கிலலாம் போகணும் பாருங்கள், ரோஜா செடி பூத்து குலுங்கும். அந்த சீசனில் அப்படியே பூத்து குலுங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் சீசனில் போனால் எல்லாம் குச்சி குச்சா மொட்டையாக இருக்கும், வெட்டி விட்டுருவாங்க அவ்வளோத்தையும். அதே மாதிரி நேச்சரில் நம்ம பிரெயினில் நடக்குது. அபரிதமாக வளரும். ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 0 to 3 years. அதுக்கப்புறம் ப்ரூனிங். அதுக்கப்புறம் அந்த யூத்துக்கு முன்னால் ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத். அதுக்கப்புறம் ப்ரூனிங். அது ஒரு ஸ்ட்ரெஸ். அது ஸ்ட்ரெஸ் சடால்னு மெலட்டோனின் லெவல் கிராஷ் ஆகும். சர்க்குலேட்டிங் மெலட்டோனின், பைனியல் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற மெலட்டோனின் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராஷ் 80% குறைஞ்சிரும். தூக்கம் வராது. ஓவர் திங்கிங் போகும். பிரெயின் ஓவர் இமோஷன் போகும். இந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன் ஆகிய மைண்டு 3 வேலை மெயினாக: இமோஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் பேரலைஸ் ஆகிடுவாங்க. என்ன செய்யன்னு தெரியாது. சும்மா உட்காந்து புக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக சினிமா பார்ப்பாங்க. தூக்கம் வராது. பகலில் எழும்ப முடியாது. சூரியனோட நேச்சரோட ரிவர்ஸ் மெலட்டோனின் சன்லைட்டோட கனெக்ட் ஆக முடியாது. அப்படின்னா தான் சன்லைட்டோட நீங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா தான், சூரிய வெளிச்சம் உங்கள் உடம்புல சொல்லுன்னு பிடிச்சா தான் நைட்டு மெலட்டோனின், தூக்கம் கொடுக்கக்கூடிய மெலட்டோனின் ஒழுங்காக செக்ரீட் ஆகும். இல்லைன்னா கிராஷ் ஆகும். 8 வயது முதல் 12 வயதுலேயே குறைய ஆரம்பிச்சிடும். 14 வயதில் இந்த தூக்கம் கொடுக்கக்கூடிய மெலட்டோனின் நிறைய பேருக்கு இருக்காது. ஸ்ட்ரெஸ். தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ். ஒழுங்காக நேச்சரோட கனெக்ட் பண்ணலன்னா ஸ்ட்ரெஸ். ஒழுங்காக சாப்பிடலைன்னா ஸ்ட்ரெஸ். எக்ஸசிவ் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் பாடியில் சுற்ற ஆரம்பிக்கும். அவங்க தப்பு இல்லை, அவங்க கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க. நிறையா ரிலீஜியஸ் லீடர்ஸ் அப்படி தான் சொல்லி கொடுக்கின்றீங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணுறியா? செக்ஷுவல் எனர்ஜி நிறையா இருக்குது. அங்கே பேய் பிடிச்சிருக்கு, அங்கே பிசாசு பிடிச்சிருக்கு. என்ன முட்டாள்தனம்! சயின்ஸ் அவ்வளோ. பாடியில் எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசையர்ஸ், ஆசைகள் தூண்டும். ஸ்ட்ரெஸ். பார்ட்னர் இல்லை. காந்திஜியெல்லாம் 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. செக்ஷுவல் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது அவருக்கு. பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்டு உடல் உறவு வைத்து கொள்வார். அவரே எழுதியிருக்கார் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிலலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் எப்போ ஆகுது? லேட்டாக. பார்ட்னர் கிடையாது. ஒரு லாஃபுல் ரைட்ஃபுல் பார்ட்னர்ஸ் கிடையாது. செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் கிடையாது. ஸ்ட்ரெஸ். ஆசை இருக்குது, ஆனால் தீர்க்க வழி இல்லை. ஸ்ட்ரெஸ். இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பண்ணக்கூடிய அடக்குமுறை, ஆசைகள். இப்போ எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலப்பா, நீ தான்ப்பா படித்து டாக்டர் ஆகி பெரிய கில்லாடி ஆகணும். உங்களுடைய பேராசைகள் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ். அவங்கள ஆசைப்படுத்திக்கிட்டுறது. நான் பெரிய ஆளாகணும், நான் பெரிய ஆக்டர் ஆகணும், நான் பைக் வேணும், எனக்கு செல்ஃபோன் வேணும், நான் எல்லாரோட நல்லா இருக்கணும். ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த சின்ன விஷயங்களை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.